சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. எதிரி நாட்டுக்கு ஆதரவு கொடுத்த நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில மோடி அவர்கள் நேரடி காட்சியை தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்துடலாம். அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மோதலுக்கு பின்னணியில ஒரு முக்கிய நபர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுதான் இந்த வீடியோவான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆமாங்க, தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான மோதல்கள் தற்போது பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்தியா தற்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிந்து நதியை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதுபோக பகல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் திரும்ப திரும்ப அந்த பாகிஸ்தான் மீது இந்தியாவின் மிகப்பெரிய ஏவுகணையா பயன்படுத்தப்படுவது பயன்படுத்தப்பட போவதா சில முக்கிய தகவல்கள்லாம் வெளியே இருந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னலைவுல பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்றது மாதிரி ஒரு ஆச்சரியமான தகவலை செய்தியாளர்கள் மூலமா நமக்கு சேர்ந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்த போவதாக சொல்லியிருந்த இந்தியா தற்போது பயன்படுத்த போவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு இந்த விஷயத்த பரப்பியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு விரைவுல கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிரி நாட்டுக்கே தன் நாட்டை விட்டு கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத விரைந்து இந்த காணொளியில் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.